ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தூக்கி போடுற பொருளை வச்சு 7 யூஸ்ஃபுல் ஆர்கனைசர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐடியா நம்பர் 1. இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு ஆர்கனைசர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியில் 2 சைடும் இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் வந்து அந்த சீவாங்குச்சி போகிற அளவுக்கு மட்டும் போடுங்க, ரொம்ப பெருசாக போடாதீங்க. அதே மாதிரி நான் வந்து 2 ரோ இதே மாதிரியே வந்து வைக்க போகிறேன். ஸோ மேலே ஒரு குச்சி, கீழே ஒரு குச்சி வந்து வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட பேம்பு ஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எந்த விதமான டெக்கரேஷன்ஸும் இதில் பண்ணலை. நார்மலாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹோலில் லைட்டாக ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சீவாங்குச்சி உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இது காயறதுக்கு ஒரு 5 minutes எடுத்துக்கும். ஸோ இப்போ அது வச்சதுக்கு அப்புறமா அந்த சீவாங்குச்சி அந்த மூடி அளவுக்கே கரெக்டாக உடச்சி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சீவாங்குச்சியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கீழே இருக்க போர்ஷன்ஸில் ஏதாவது வேஸ்ட்டாக ஸ்பான்ச்லாம் கொடுப்பாங்களே, ஏதாவது வாங்கினா அந்த ஸ்பான்ச்சை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹூக் ட்ராப் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அதாவது இந்த கொக்கி மாதிரி மாற்றத்தோடு அது எல்லாத்தையுமே மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஒரு காம்பேக்டான ஆர்கனைசர், ரொம்பவே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இடத்தையும் ரொம்ப அடைக்காது. நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் அந்த இது வந்து கீழே விழுகாது. அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த ஸ்பான்ச் ஐட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி நார்மல் தோடு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஆர்கனைசர். எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட்டும் பார்க்க போது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு தான் ஒரு ஆர்கனைசர். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்வீட் பாக்ஸை எப்படி ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸாக மாற்றுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த மஷ்ரூம் பாக்ஸை கரெக்டாக 4 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா நான் எப்படி அந்த பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கனோ அதே பொசிஷனில் நீங்களும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பார்ட்டிஷன் கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இப்போது ஒரு பீஸையுமே ஃபெஃபிபாண்ட் போட்டு அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிடுங்க. நல்லா ஃபர்மாக வந்து ஒட்டிக்கும். ஒட்டி ஒரு 5 நிமிஷம் காஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட பார்ட்டிஷன் பாக்ஸ் வந்து ரெடி. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி அது மாதிரி ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக எந்த ஆர்கனைசர்ஸுமே நம்ம வாங்க தேவையில்ல. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டு CD தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேஸ்ட்டு CDயில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஒரு கம்பியை மெழுகுவர்த்தியில் காமிச்சிட்டு நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 ஹோல் வந்து இந்த CDயில் வந்து போட்டுக்கோங்க. 5 தான் போடணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் 7 ஹோல் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5 ஹோல் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு மேலே அந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டுக்கு மேலே கரெக்டாக மீதி இருக்கிற CDயை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளோட ஆர்கனைசர் ஓரளவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஹூக் மாட்டுறதுக்காக இந்த மாதிரி பழைய மெட்டல் பேங்கிள். இந்த பேங்கிள் வந்து பாப்பாவுக்கு சின்ன வயசில் இருக்கிறப்ப நிறைய வாங்கினது. ஸோ இதில் நிறையா இருக்கிறதுனால தான் நான் எல்லா கிராஃப்ட்டுக்கும் இந்த பேங்கிள் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ அதில் ஹூக் மாதிரி இதை வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு பின்னாடி நல்லா டைட்டாக வந்து அழுத்தி விட்டுருங்க. உங்களுக்கு 7 வேணும் அப்படின்னாலும் நீங்கள் 7 கூட மாட்டிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டார்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிச்சனில் கரண்டி மாட்டணும் அப்படின்னா நீங்கள் அதில் கரண்டி மாட்டி வச்சுக்கலாம். இதை மாஸ்க் ஹோல்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா கீ ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாவே வெயிட்டு தாங்கும். இதை வந்து மேலே ஒரு ஹூக்கில் வந்து மாட்டி விட்டுருங்க. அந்த ரவுண்டை மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஆர்கனைசர் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு ஹோல்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஹோல்ஸ் மாட்டிக்கலாம். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் கேன் வாங்குவாங்க இல்லையா, அதில் இந்த மூடி வந்து இருக்கும். இந்த மூடி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 மூடி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 2 மூடி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த 2 மூடியில் ஒரு மூடி எடுத்துகிட்டு இந்த மிக்கி மவுஸ்க்குலாம் ஷூ வரைவாங்க இல்லையா, நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரியே வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாய் நிவேதா, எஸ் மேகா பேபி, எஸ் சத்யா சிஸ்டர், ஹெப்சிபா ஷைனி, சரிஹா, சுதா அண்ட் அகிலா சிஸ்டர், ஓவியா அண்ட் தன்வந்த் பேபி, ஹாய் பேபி. எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி ஊசியை வச்சு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு கீ செயினில் அந்த செயின் இருக்கும் இல்லையா, அந்த செயினை தான் எடுத்து இந்த மாதிரி 2ஐயும் வந்து வளைச்சு நான் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த வளையத்தை எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரெஷ்ஷை வந்து அதில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஐடியா நம்பர் 6. நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரீஃபில் வச்சு தான் நம்ம ஒரு ஐடியா பண்ண போகிறோம். ரீஃபில் ப்ளஸ் ஸ்வீட் பாக்ஸ். இது வந்து ரொம்பவே பழைய ஸ்வீட் பாக்ஸ். என்னோட பெயிண்ட் எல்லாமே இதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரீஃபில்ல அதாவது மேலே இருக்கிறது அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 சைடும் ஹோல் போட்டுக்கோங்க. கம்பியை வச்சு 2 சைடும் ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி ரீஃபில்ல அதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சில டைம் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னு. இது வந்து நம்மளோட த்ரெட் ஹோல்டராக தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ரீஃபில்லை ஃபுல்லாக போட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை த்ரெட் அதில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அத்தனை த்ரெட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஓட்டை போடுறப்ப ரொம்ப சின்ன ஓட்டையாக போடுங்க, இல்லைனா அது கலந்து வெளியில் வந்து விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா த்ரெட்டை ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி மூடியிலையும் நீங்கள் வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ரீஃபில் இல்லை அப்படின்னா நீங்கள் சீவாங்குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓட்டை வந்து ரொம்ப சின்னதாக போடுங்க. அப்போ தான் சீவாங்குச்சியோ இருக்கட்டும் இல்லை ரீஃபிலாக இருக்கட்டும் கலந்து வெளியே வராது. ஐடியா நம்பர் 7. இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஐடியா தான். இது மாதிரி மளிகை கடையில் அந்த பாக்ஸ்லாம் கொடுப்பாங்களே, அந்த பாக்ஸ் வந்து சில பேர் வீட்டில் நிறையவே வச்சுருப்பாங்க. இந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளாட் டைப்பாக இருக்கணும். அதாவது உருளையாக இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பாக்ஸை கரெக்டாக 2 வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எப்படி கோடு போட்டிருக்கனோ அதே மாதிரி அந்த பாக்ஸை வந்து கரெக்டாக வந்து 2 வந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது சரிசமமாக ஹாஃபாக வந்து அதை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அடியிலையும் கொஞ்சமாக வந்துட்டு இப்படி கட் பண்ணிவிடுங்க அந்த சென்டர் வரைக்கும். இப்போது கட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம மூடி போட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் வேறு எதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இது எதுக்கு ஸ்டோர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எக் வந்து வைக்க போகிறேன். நம்ம ஆன்லைன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எக் ஹோல்டர் அப்படின்னு தனியாகவே வந்து விற்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம எத்தனை எக்ஸ் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 10 எக்ஸ் வரைக்கும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாட்டர் கேனோட மூடியில் செலோ டேப், அதாவது டபுள் சைட் டேப் பின்னாடி போட்டு ஒட்டிடுங்க. நான் வந்து இன்றைக்கி 6 தான் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி எக்கை வந்து நம்ம அதில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதை திறந்து எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக போகிற ஒரு பாட்டில், அதுக்கப்புறம் மூடி, வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு தான் இதை செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இதில் எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.